ஆசை போதாம போற ஒரு காலம் வரும். டச்சை விட, தருணங்களை விட அதிகமா அது விரும்பும் போது, அது அங்கேயே தங்க விரும்பும். இங்க தான் இதயம் தேட ஆரம்பிக்குது. வெறும் இன்பத்துக்காக மட்டுமில்ல, அது சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்காகவும் தான். ஈர்ப்பு வேரூன்ற தொடங்குறப்போ, அது அமைதியா கேக்குது. இவங்க தான் அந்த ஒருத்தரா? கன்வீனியன்ஸ்க்காக இல்ல, பிரஷர் காரணமா இல்ல, ஆனா அப்போதான் சரியா உணர்வதால. நம்ம பயணத்துல இந்த பகுதி இனி மயக்கத்தை பத்தினதில்ல, இது நேர்மைய பத்தினது. ஒருத்தர ஒரு ஸ்பார்க்கா மட்டும் இல்லாம ஒரு சோலா எப்படி பாக்குறதுன்னு கத்துக்கிறது பத்தி. ஒரு உடலா மட்டும் இல்ல, ஒரு பார்ட்னர். இங்க காதல் தான் நோக்கமாகுது. அது கவனிக்கிறதுல ஆரம்பிக்குது. பொறுமையோட வெளிப்படுறது மூலமா ஒரு ஃபேண்டசியா இல்ல, ஆனா ஒரு உண்மையான குறைபாடுள்ள அக்கறை உள்ள மனிதனா. ஏன்னா ஒரு லாஸ்டிங்கான லவ் பெட்ரூம்ல பில்ட் ஆகுறது இல்ல, அது பிரசன்ஸ்ல பில்ட் ஆகுது. கன்சிஸ்டன்ஸ்ல, அன்புல, மீண்டும் மீண்டும். அப்புறம் உங்க ரிதம் மேட்ச் பண்ற ஒருத்தரை நீங்க கண்டுபிடிக்கிறப்போ, அவங்களோட மௌனம் அவங்க வார்த்தைகளை போல உங்களை ஆறுதல் படுத்துறப்போ, அப்போதுதான் பாசம் அதிகமாகுது. நமக்கு சொந்தமானதா